நீங்களும் நானும் கீழ்ப்படிதலை இயேசுவின் இடத்தில் இருந்து நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாம் கீழ்ப்படிதல் இல்லாததினாலே நம் மீது சாபம் வந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதனாலே நமக்கு ஆசீர்வாதம் வந்தது, நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2:8 இயேசு மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆம், நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார். மனித ரூபமாக நம்மை போல சாயலை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தோம். அவர் மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணார்? அவரை தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்களும் நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் நானும் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது தேவ கட்டளை. அல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:12 சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார். பவுலினுடைய அறிவுறுத்தல் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், நான் தூரமாக இருந்தாலும் நான் உங்கள் அருகில் இருந்தாலும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்று சொன்னால் பிதாவுக்கு கீழ்ப்படிதல் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிப்பு என்று சொன்னால் இந்த ரட்சிப்பை நாம் இழந்து விட்டால் நரகத்துக்கு போயிடுவோம். இந்த ரட்சிப்பை நாம் பிடித்து கொண்டால் பரலோகத்துக்கு போவோம். இந்த ரட்சிப்பை நாம் இழந்து விட்டோம் என்றால் விபச்சாரங்களாக மாறிவிடுவோம். இந்த ரட்சிப்பை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் பாவிகளாய் மாறிவிடுவோம். இந்த ரட்சிப்பை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட நிலைமையிலே நாம் போய்விடுவோம். ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் பிடித்து கொண்டால் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆக்கப்படுவோம். ரட்சிப்பை நாம் இந்த பிடித்து கொண்டால் தேவனுக்கு முன்பதாய் நாம் நிற்கிற நம்ம ஒரு ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் தூரமாக இருந்தாலும் சரி கிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு பிரயாசப்படுங்கள். அவர் சொல்கிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியுங்கள் என்று அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. இந்த கடைசி காலத்தில் 2025 எதையோ நாம் செய்திருப்போம். அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிக்க 2026 நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்ந்தால் நம்மை அநேகரை கனப்படுத்தக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்மை வைப்பார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கனப்படுத்த வேண்டுமா? நீங்களும் நானும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் மனிதர்கள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். அதனால தான் பிலிப்பியர் 2:19 சொல்லுகிறது, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்திலே அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் அந்த ரட்சிப்பை இழக்கக்கூடாது. ரட்சிப்பை நீங்கள் எழுந்து விட போகிறீங்க என்ற அந்த பயத்தில் அச்சத்தில் நான் என்ன செய்கிறேன்? தீமோத்தேயுவை அனுப்பி உங்களை மறுபடியும் ரட்சிப்புக்கு நேராக நான் நடத்த ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய ஆசை என்ன பண்ணுறாரு? அங்கே பிலிப்பியர் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்களும் நானும் ரட்சிப்பை விட்டுடக்கூடாது. யார் நம்ம கூட இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. அதனால தான் மத்தேயு 26 39 சொல்லுகிறது, சற்று அப்புறம் போய் முழங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார் என்று சொன்னால், அவர் ஜெபத்திலே போய் ஜெபத்திலே கற்றுக்கொண்டு ஜெபத்திலே வாழ்ந்தபடியினாலே பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ ஜெபம் மிக அவசியமானது. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் மிகவும் அவசியமானது. நீங்களும் நானும் ஜெபத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் ஜெபம் நம்மை கீழ்ப்படுத்ததிலே நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், யோவான் 18:11 சொல்லுகிறது,
அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்போ இயேசு இரண்டாவது உலகத்திலே இயேசு பட்டயத்தை கொண்டு உலகத்திலே சண்டை பண்ணாமல் பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவராக இங்கே காணப்படுகிறார். அவருக்கு நினச்சாருன்னா கத்தி எடுத்து என்ன பண்ணலாம், சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் அவர் கத்தி எடுக்காமல் என்ன பண்ணுறாரு, அங்கே ஜபத்தில் இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதுனால இங்கே எதிரிகிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் வந்து சத்தம் போடலை, கத்தி எடுத்து என்ன பண்ணல, சண்டை போடலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயும் தன்னை என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் மூன்றாவதாக எபிரேயர் 10:7 பார்த்தா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அவருடைய தரிசனமாகவே அந்த கீழ்ப்படிதலை வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 10:7 சொல்லுகிறது, அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ இயேசு எப்படி இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு சொன்னால், அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இயேசுவுக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்னா, நான் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய முடியும். ஏன்னா புத்தக சுருளில் என்னை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நான் கீழ்ப்படியாமல் சண்டை பண்ணினாலோ, நான் கீழ்ப்படியாமல் வந்து எதிர்த்தாலோ, நான் கீழ்ப்படியாமல் வேதனைக்குரிய காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து அவர்களைப் போல நான் செய்யணும்னு நினச்சா, என்னுடைய புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார் என்பது எனக்கு மறந்துட்டேன்னு அர்த்தம். நான் ஜீவ புஸ்தகத்தை என் பெயர் இருக்குது அப்படின்ற அச்சம் இருந்ததுன்னா நான் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்கு அந்த அச்சம் இருந்தது, என்னை பற்றி எழுதியிருக்குது ஆண்டவரே, ஆகவே நான் என்ன செய்கிறேன், மரண பரிந்து என்னை கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதல்ன்றது சும்மா கிடையாது. கீழ்ப்படிதலுக்கு பின்னால் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு ஆசிரியருக்கு ஒரு குழந்தை கீழ்ப்படிஞ்சதுன்னா அது பெரிய டாக்டராக, இன்ஜினியராக, கலெக்டராகும். ஒரு ஊழியனுக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படிஞ்சால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பமே கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. கையெடுத்து கும்பிட்ற இடத்துல ஊழியக்காரனுடைய குடும்பத்தை வச்சுடுவார் ஆண்டவர், மதிப்பு மரியாதையாக வச்சுடுவார். அப்போ கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏசப்பா தன்னுடைய கீழ்ப்படிதலை அந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதற்காக அதை உணர்ந்து கீழ்ப்படிந்தார். ஏசப்பா ஜபத்தில் போய் ஜபத்தை கற்றுக்கொண்டதுனால அவர் கீழ்ப்படிந்தார். ஏசப்பா இந்த உலகத்தில் சண்டை போடாமல் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆகவே ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரிந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. இயேசுவே கீழ்ப்படிவார் என்று சொன்னால் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆகவே நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு கீழ்ப்படிதலை